நம்ம எல்லாருமே ரெயின்போ ரொம்பவே ரசிச்சு பார்த்திருப்போம். அப்படிப்பட்ட ரெயின்போவோட சில ஃபேக்ட் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 17ஆம் நூற்றாண்டு வரை வானவில் எப்படி உருவானது, எதனால் ஆனது என்பது மக்களுக்கு தெரியாது. ஐசக் நியூட்டன் வானவில்லின் ஒளியில் 7 நிறமாலை கண்டுபிடிப்பதற்கு முன்பு வானவிலில் 5 நிறங்கள் மட்டுமே இருப்பதாக எல்லோரும் நினைச்சிருக்காங்க. இன்றும் சராசரியாக சீனர்கள் ரெயின்போவில் 5 வண்ணங்கள் மட்டுமே இருப்பதா சொல்றாங்க. ஒளியின் வளைவு காரணமாக தான் வானவில் உருவாகுங்கிறத நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம். இது ஒளிவிலங்கல் என்றும் அழைக்கப்படுகிறது. வானவில் உருவாவதில் பிரதிபலிப்பு முக்கிய பங்கு வகிக்குதாம். மழை துளியில் நுழையும் போது ஒளிவிலங்கல் செய்யப்படுகிறது. பின்னர் துளியின் உள்ளே பிரதிபலிக்கிறதா மற்றும் துளிக்கு வெளியே செல்லும் போது மீண்டும் ஒளி விளங்குகிறதாம். ஒரு மழைத்துளி வழியாக ஒளி செல்லும் போது அது அதன் தனிப்பட்ட வானவில்லை உருவாக்குது. ஆனால் அது மிகவும் சிறியதா இருக்கும். ரெயின்போ உண்மையில் 7 வண்ணங்களில் முழு வட்டமாக நிகழ்கிறது. ஆனால் நாம் அதை தரையில் இருந்து பார்ப்பதால் அது ஒரு வில் அல்லது அரை வட்டமாக தோன்றும். நம்ம விமானத்தில் இருந்து பார்த்தோம்னா வானவிலோட முழு வட்டத்தையுமே நம்மளால பார்க்க முடியுமா? இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ண.